வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தமிழ் இலக்கணம் மிக முக்கியமான 2000 வினாக்களில் டே 7க்கான வீடியோ. ஆல்ரெடி தமிழ் இலக்கணம்காக நம்ம 6 வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இலக்கணம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் இலக்கியம், அறிவியல், கணிதம், அதே மாதிரி சோஷியலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐஎன்எம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபின்னு இண்டிவிஜுவலாக ஒரு டாப்பிக்குமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி பேசிக்ஸில். அந்த டே பை டே நீங்கள் எந்த ஒரு டேவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம அப்லோட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 150+ ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்தெந்த டைமுக்கு என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், ஏதாவது நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இப்போ நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளை அனலைஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த அளவுக்கு டேட்டாஸ் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அகெயின் திரும்ப படிக்கிறதோ, ரிவைஸ் பண்ணுறதோ, இல்லை வேறு டாப்பிக்கு அடுத்து போகிறதோ, இந்த மாதிரி பிளானிங் எல்லாமே நம்ம எக்ஸாம் டெஸ்ட்டாக எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாடல் எக்ஸாம் எழுதி பார்க்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணமில் டே 7க்கான வீடியோ இது. சுடுகாடு என்பதற்கான மங்கள சொல் எது? சுடுகாடு அப்படின்னு சொன்னால் அது மங்கள சொல்லாக நம்ம என்ன சொல்லுவோம்? நன்காடு. சுடுகாடு என்பதற்கான மங்கள சொல் நன்காடு. வழக்கின் இரு வகைகள் எவை? வழக்குனா நம்ம பேசுகிற மொழி, வார்த்தைகள். ஸோ அதுக்கு எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகைகள் இருக்குது. அவை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னு சொன்னால் என்னென்னா நார்மலாகவே நம்ம பழங்காலத்துலேருந்து தமிழில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள். அதுவே தகுதி வழக்கு அப்படிங்கும்போது சில வார்த்தைகளை நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை நம்ம மாற்றி இறந்துட்டாரு, தவறிட்டார் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி, உயிர் பிரிஞ்சது, இந்த மாதிரி ஒரு டீசெண்டான வார்த்தைகளால் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அப்புறம் கோடுன்னும் வரும், கோடிங்ஸும் வரும். கோடிங்ஸ்னால் குழுவு குறின்னு வரும். கோடிங்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் கேங்குக்கு மட்டும், ஒரு குழுவுக்கு மட்டும் அந்த வார்த்தைகளோட மீனிங் புரியும். மற்ற வெளி ஆட்களுக்கு அது புரியாது. அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தகுதி வழக்குன்னு வரும். தகுதி வழக்கில் 3 வகைகள் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஒரு கொஸ்டினாக நம்ம பார்க்கும்போது. சரிங்களா? அப்போது வழக்கையோட 2 வகைகள் என்னது? இயல்பு வழக்கு. இயல்பு வழக்குன்றது பழங்காலத்துலேருந்து அப்படியே வந்துட்டுருக்க வழக்கு. இதே தகுதி வழக்கு அப்படின்றது டீசெண்டான சில விஷயங்களை மாற்றி பேசுகிறது. ஓகேங்களா? அது தகுதி வழக்கு. அடுத்தது 5 அப்படின்றத 5 என்பது எந்த வகை? இது போலின்னு சொல்லுவோம். போலியில் 4 வகைகள் இது இருக்குது. அது கீழே அந்த ஆப்ஷனில் இருக்கிற 4 வகைகள் தான். முதற்போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறி இருக்கும். இடைப்போலி அப்படின்றது நடுவில் இருக்க எழுத்து மாறி இருக்கும். அதுவே கடைப்போலி அப்படின்னு சொன்னால் கடைசியில் இருக்க எழுத்து மாறி இருக்கும். முற்றுப்போலி அப்படின்றது இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கும், ஆனால் பொருள் மாறாது. அதுதான் முற்றுப்போலி. சரிங்களா? 5 அப்படின்றத நம்ம 5 அப்படின்னு எழுதுகிறோன்னா அது முற்றுப்போலி. ஏன் முற்றுப்போலி? எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்குது, ஆனால் பொருள் மாறாது. இது போலி வகை. போலியோட 4 வகைகள். முதல் எழுத்துக்கு முதல் போலி, நடுவில் இருக்க எழுத்துக்கு இடைப்போலி, கடைசியில் இருக்க எழுத்து மாறி இருந்துச்சுன்னா அது கடைப்போலி. எல்லா எழுத்துக்களுமே மாறி பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அது முற்றுப்போலி. அப்போ இந்த 5, 5 அப்படின்றது முற்றுப்போலி. அடுத்து முன்றில் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? முன்றில் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னாடி பக்கம், வாயில், வாசப்படி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? வாயில். முன்றில் அப்படின்றது முன்றில் அப்படின்றது என்ன அப்படின்னா இலக்கண போலி. இலக்கணப்படி என்ன ஆகுது? இலக்கணமுடைய சொல் இலக்கணமுடையது போலவே நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம். முன்றில் அப்படின்றத வாயில் அப்படின்னு சொல்லணும். முன், அதோட கரெக்டான வார்த்தை என்னென்னா முன், இல்லத்தின் முன்பக்கம் அப்படின்னு வரணும். ஆனால் நம்ம மருவி அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் முன்றில் அப்படின்னு நம்ம வார்த்தையை அதை பழகிக்கிட்டோம். அதை இலக்கணம் முடியது போலவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தைகளை இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது இயல்பு வழக்கின் 3வது வகை எது? இயல்பு வழக்கில் 3 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று இலக்கணம் உடையது, 2வது இலக்கண போலி, 3வது மருவு. இயல்பு வழக்கின் 3 வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 இலக்கணமுடையது, 2 இலக்கண போலி, 3வது மருவு. அப்போ இயல்பு வழக்கின் 3வது வகை மருவு. தகுதி வழக்கு என்பது என்ன? தகுதி வழக்குனா என்ன? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வழக்கின் 2 வகைகளில் இயல்பு வழக்கு ஒன்று, தகுதி வழக்கு ஒன்று. தகுதி வழக்கு அப்படின்றது தகுதியற்ற சொற்களுக்கு பதில் தகுதியான சொற்களை பயன்படுத்துதல். சில வார்த்தைகளை எல்லாரும் முன்னாடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்க வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் டீசெண்டாக தகுதியான வார்த்தைகளாக சொற்களாக பயன்படுத்துவதற்கு பேர் தான் தகுதி வழக்கு. அடுத்து அமைச்சு என்பது எந்த வகை? அமைச்சு அப்படின்னா அது அமைஞ்சு அப்படின்னு வரணும். அமைஞ்சு, அமைஞ்சு, அமைந்து அப்படின்னு வர்றது அமைச்சு அப்படின்னு மாறி வர்றது இடைப்போலி. அமைந்து, அமைச்சு, மா வரணும், மை வருது, அது இடைப்போலி. போலி அப்படின்னா என்ன? எழுத்து மாறியும் பொருள் மாறாது, அதுதான் போலி. நம்ம போலின்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலின்னு சொன்னோம். போலினா ஆக்சுவலி என்னென்னா எழுத்து மாறினாலும் அதோட பொருள் மாறாது, அதுதான் போலி. செத்தார் என்பதற்கு பழங்காலத்தில் பயன்படுத்திய மங்கள சொல் என்ன? செத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ நம்ம மங்களமாக அதை எப்படி நம்ம சொல்கிறோம்? துஞ்சினார், துஞ்சினார் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். செத்தார் அப்படின்றதற்கான ஒரு மங்களமான சொல் அப்படின்றது துஞ்சினார், இயற்கை எய்தினார். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அவை என்னென்ன? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு வழக்கு 3 வகைப்படும். பந்தல் அப்படின்றத பந்தர் அப்படின்னு மாற்றுறோன்னா அது என்ன போலி? கடைசி எழுத்து மாறி இருந்துச்சுன்னா அது என்னது? கடைப்போலி. பந்தல்ன்ற வார்த்தை பந்தர்னு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது கடைப்போலி. கால் கழுவி வந்தான் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? கால் கழுவி வந்தோன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம், அதை நம்ம டீசெண்டாக என்ன சொல்கிறோம்? கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அது என்னது? தகுதி வழக்கில் எந்த வகை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அது இடக்கரக்கல். தகுதி வழக்கில் முதல் டைப்பு இடக்கரக்கல். இடக்கரக்கல் அப்படின்றது கால் கழுவி வந்தான் அப்படின்னு டீசெண்டான வார்த்தைகளை வச்சு சொல்கிறது இடக்கரக்கல். இலக்கண நெறி மாறாமல் அமைந்த சொல் எது? இலக்கண நெறி மாறாமல் அமைந்த சொல் இலக்கணமுடையது. இலக்கண நெறி மாறாமல் அமைந்த சொல் இலக்கணமுடையது. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா நிலம், மரம், இந்த மாதிரி இலக்கண நெறிப்படி மாறாமல் அப்பையிலேருந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம புழக்கத்தில் இருக்க அந்த சொற்கள் தான் இலக்கண நெறி மாறாமல் அமைந்த சொற்கள். அது இயல்பு வழக்கில் இலக்கணமுடையது அப்படின்ற டைப்பில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போலியின் முதல் வகை என்ன? நம்ம போலியின் முதல் வகை முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலின்னு சொன்னோம். அப்போ முதல் வகை என்னது? முதற்போலி. விளக்கை அணை என்பதற்கான மங்கள சொல் எது? விளக்கை அணைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அதற்கு பதிலாக என்ன சொல்லுவோம்? விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. விளக்கை அணை என்பதற்காக மங்கள சொல் என்னது? விளக்கை குளிரவை. வழக்கு என்பது என்ன? ஆக்சுவலி வழக்குனா என்னது? சொற்களை பயன்படுத்தும் முறை தான் வழக்கு. அதுதான் நம்ம இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். வாசல் என்பது எந்த வகை? வாசல்னா என்னது? அது ஒரு மருவு. அது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாயில், இல்முன், வாசல் அப்படின்ற அந்த பேருக்கு வாயில் அல்லது இல்முன், இல்லத்தின் முன்புறம், அதுதான் ஒரு கரெக்டான வார்த்தையாக இருக்கும். ஆனால் நம்ம அது மருவி என்னாச்சு? வாசல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். வாசல், கதவு. அப்போது இலக்கணம் இல்லாத ஒரு சொல்ல இலக்கணம் உடையது போலவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது மருவு. அடுத்து போலி எத்தனை வகைப்படும்? போலி இதில் 3 வகை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோன்னா 4 வகைகள் இருக்கணும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி. சரிங்களா? போலி 4 வகைப்படும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி. முதல் போலின்றது முதல் எழுத்து மாறி இருக்கும், இடைப்போலியில் நடுவில் இருக்க எழுத்து மாறி இருக்கும், கடைப்போலியில் கடைசி எழுத்து மாறி இருக்கும், அதுவே முற்றுப்போலியில் எல்லா எழுத்துக்களுமே மாறி இருக்கும். அப்படி மாறி இருந்தாலும் அந்த வார்த்தையில் பொருள் மாறாது, அதுதான் போலி இல்லையா.
காரை என்பது யார் பயன்படுத்தும் குழுவுக்குறி. காரை அப்படின்ற ஒரு வார்த்தையை யார் யூஸ் பண்ணுவாங்க? யானை பாகர்கள் யூஸ் பண்ணுவாங்க. குழுவுக்குறி அப்படின்றது யானை பாகர்களுக்கெல்லாமே மட்டும் புரிந்த ஒரு வார்த்தை. அது வந்து நம்ம பழக்கத்தில் நம்ம ரெகுலராக நார்மல் பீப்புள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, அவசியம் இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகளை குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் குழுவை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் அதோட மீனிங் தெரியும். அதே ஒரு ஒரு ஊர்க்காரங்களும் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ காரை அப்படின்றது ஒரு குழுவுக்குறி வார்த்தை. யார் யூஸ் பண்ணுவா? யானை பாகர்கள் யூஸ் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் என்பதன் மருவு வடிவம். தஞ்சாவூரை நம்ம மருவி என்ன சொல்லுவோம்? தஞ்சைன்னு சொல்லுவோம். தஞ்சாவூர், தஞ்சை. நிலம் என்பது நிலன் என்பது நிலம் அப்படின்றத நிலன்னு மாற்றணுன்னா அது என்ன வகை? கடைசி எழுத்து மாறி இருக்கு, கடைப்போலி. நிலம்ல நிலன்னு மாற்றம் அடைஞ்சிருக்கு, அது கடைசி எழுத்து மாறி இருக்கு, கடைப்போலி. அரண் வலியுறுத்தல் என்பது எதில் இடம்பெறும் அதிகாரம்? அரண் வலியுறுத்தல் அப்படின்றது எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இலக்கண போலி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலக்கண போலியை வந்து வேறு என்ன பெயரால் சொல்லலாம்? முன்பின்னாக தொக்க போலி. அதான் முன்னாடி பின்னாடி எழுத்துக்கள் மாறி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண போலியை சொல்கிறாங்க. அடுத்து பொன்னைப்பரி என்பது யார் பயன்படுத்தும் குழுவுக்குறி? பொன்னைப்பரி அப்படின்ற வார்த்தையை ஒரு குழுவுக்கு மட்டுமே, குழுவுக்குறி அப்படின்னு சொன்னாலே அந்த குழுவுக்கு மட்டும், குழுவுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு புரிகிற ஒரு வார்த்தை. அப்போ அது யார் யூஸ் பண்ணுவா? பொற்கொள்ளர் யூஸ் பண்ணுவார். பொன்னைப்பரி அப்படின்ற அந்த வார்த்தையை, அந்த குழுவுக்குறி வார்த்தையை பொற்கொள்ளர் யூஸ் பண்ணுவாங்க. குடந்தை என்பது எந்த வகை? குடந்தை அப்படின்றது நம்ம கும்பகோணத்தை தான் குடந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அது மருவி வந்த ஒரு வார்த்தை. குடந்தை என்பது ஒரு மருவுச்சொல். அறம் என்பது அரண் அப்படின்னு மாறுச்சுன்னா அது எந்த வகை? கடைசி எழுத்து மாறி இருக்கு, கடைப்போலி. அறம் என்பது அரணாக மாறி இருக்குன்னா அது கடைப்போலி. பசல் பைசல் என்பது எந்த வகை? முதல் எழுத்து மாறி இருக்கு. பசல் அப்படின்றது பைசல் அப்படின்னு மாறி இருக்கு, அது முதற்போலி. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா இடக்கரக்கல். நம்ம கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சிறுநீர் கழித்து வந்தேன் அப்படின்றத நம்ம கால் கழுவி வந்தேன்னு டீசெண்டாக சொல்கிறது இடக்கரக்கல். அடுத்து மங்களம் அப்படின்றது இறந்துட்டாரு அப்படின்றத இயற்கை எய்தினார் அப்படின்னு நம்ம சொல்கிறது மங்களம். அதுவே குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ காரை அப்படின்றது யானை பாகர்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் குழுவுக்கு மட்டுமே புரிகிற அந்த மீனிங் உள்ள வார்த்தையை குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரக்கல் எக்ஸாம்பிள் கால் கழுவி வந்தான். மங்களம் எக்ஸாம்பிள் இயற்கை எய்தினார். குழுவுக்குறி எக்ஸாம்பிள் யானை பாகர்கள் பயன்படுத்துகிற காரை அப்படின்ற அந்த வார்த்தை. சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் இலக்கணமுடைய சொல்லாக இருப்பது எது? இலக்கணமுடைய சொல் மாறாமல், இப்போ வந்து நெல்லை அப்படின்றது திருநெல்வேலி, தஞ்சைன்றது தஞ்சாவூர், அப்போ அதெல்லாம் மருவு சொல். நெல்லையும் தஞ்சையும் மருவில் வந்துடும். வாசல் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம்? அதுவும் வாயில், வாசல் கதவு அப்படின்னு என்னாச்சு? மாறி வந்துருச்சு, அப்போ அதுவும் வராது. அப்போ இலக்கணமுடைய சொல் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிற சொல் என்னது? நிலம் மட்டும்தான். அடுத்து நுனிக்கிளை என்பது எந்த வகையை சேர்ந்தது? நுனிக்கிளை அப்படின்னு அந்த வார்த்தை என்ன வகை? இலக்கண போலி. நுனிக்கிளை இலக்கண போலி. திருநெல்வேலி என்பதன் மருவு வடிவம் நெல்லை. திருநெல்வேலி என்பதன் மருவு வடிவம் நெல்லை. மங்களமில்லாத சொற்களை மாற்றி கூறுவது. மங்களமில்லாத சொற்களை மாற்றி நம்ம இறந்துட்டாரு அப்படின்றது என்ன சொல்லுவோம்? இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி நல்ல விதமாக சொல்கிறது மங்களம். அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கியம்? யார் சொன்னாங்க? ஔவையார் இல்லையா. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இல்லையா. அறம் செய்ய விரும்பு அப்படின்றது ஔவையாருடைய வாக்கியம். அடுத்து வாயில் என்பது எந்த வகை? வாயில் அப்படின்றது என்னது? இலக்கண போலி. இலக்கண போலின்னு ஏன் சொல்கிறோம்? இல் முன் அப்படின்னு வரணும், இல்லைன்னா வாயில் வாசல் கதவு, அது வந்துட்டு என்ன ஆகுது? இலக்கணம் இல்லாத சொல்ல மருவி இலக்கணம் உடையது போல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அப்போ அது இலக்கண போலி. தகுதி வழக்கின் 2வது வகை என்ன? தகுதி வழக்கு முதல் வகை இடக்கரக்கல், 2வது மங்களம், 3வது குழுவுக்குறி. இடக்கரக்கல் மங்களம் குழுவுக்குறி. அப்போ அதில் 2வது வகை என்னது? மங்களம்.
சொல்லின் இடையில் எழுத்து மாறுவது என்ன? நடுவில் எழுத்து மாறுச்சுன்னா அது என்னது? இடைப்போலி. சொல்லின் இடையில் எழுத்து மாறுவது இடைப்போலி. மயல் என்பது மையல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எந்த வகை? முதல் எழுத்து மாறி இருக்கு, அப்போ அது முதற்போலி. இயல்பு வழக்கின் இரண்டாவது வகை என்ன? இயல்பு வழக்கு இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறோம். அப்போ இயல்பு வழக்கோட இரண்டாவது வகை இலக்கணப்போலி. வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். அவை என்னது? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. மஞ்சு அப்படின்றது மைஞ்சு அப்படின்னு மாறிச்சுன்னா அது எந்த வகை? முதல் எழுத்து மாறி இருக்கு, அப்போ அது முதற்போலி. பிறர் அறியாமல் குழுவினர் பயன்படுத்தும் சொற்கள் எவை? மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த குழுவில் இருக்கவங்களுக்கு மட்டுமே அந்த சொற்கள் புரியும், அதோட அர்த்தம் புரியும். அப்படி இருக்கிறது என்னது? குழுவுக்குறி, குழுவுக்குறி. இலக்கண போலி என்பது எதை குறிக்கும்? இலக்கண போலினா சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறுதல். இலக்கண போலி அப்படின்றது சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறுதல். அந்த இல் முன் அப்படின்றத நம்ம வாயில், வாயில், முன்வாயில் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ முன்பின் சொற்கள் பகுதிகள் மாறுது அப்படின்னு சொன்னால் நுனிக்கிளை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், நுனிக்கிளை, கிளை நுனிய நுனிக்கிளை அப்படின்னு சொல்லி மாறுது. அப்போ சொற்கள் முன்பின் இடம் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் அது இலக்கண போலி. முகம் அப்படின்றது முகன்னு மாறுச்சுன்னா அது எந்த வகை? கடைசி எழுத்து மாறி இருக்கு, அப்போது கடைப்போலி. இளஞ்சி அப்படின்றது இளைஞ்சி அப்படின்னு மாறுச்சுன்னா அது என்னது? நடுவில் இருக்க லை, லாக்காக லை வந்திருக்கு, அப்போ அது இடைப்போலி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது எது? அது இடக்கரக்கல். கால் கழுவி வந்தான் அப்படின்றது இடக்கரக்கல் வார்த்தை. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது. இல் என்பதற்கு பதிலாக கடைப்போலியாக வரும் எழுத்து என்ன? பொதுவாகவே கடைப்போலியில், அதாவது கடைசி எழுத்தில் இல்லுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இரு வரும். இல்லுக்கு பதிலாக கடைப்போலியில் வரும் எழுத்து இரு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு சொற்கள். தஞ்சாவூர், தஞ்சை, கும்பகோணம், குடந்தை இந்த மாதிரி இலக்கண நெறிப்படி இல்லை, பிறழ்ந்து சிதைந்து அது வேறு சொல்லாவே மாறி இருக்கும், அது மருவு சொற்கள். அரையர் என்பது அரையர் என்ன வழங்குவது எந்த வகை அப்படின்னு பார்த்தோன்னா நடுவில் இருக்க ரை, அப்போ அது இடைப்போலி. இயல்பு வழக்கின் முதல் வகை என்ன? இயல்பு வழக்கின் முதல் வகை இலக்கணமுடையது. இயல்பு வழக்கு 3 வகைப்படும், இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு இல்லையா? அப்போ இயல்பு வழக்கின் முதல் வகை என்னது? இலக்கணமுடையது. தகுதி வழக்கின் 3வது வகை என்ன? தகுதி வழக்கின் 3 வகைகள் என்னென்ன? இடக்கரக்கல், மங்கலம், குழுவுக்குறி. அப்போ தகுதி வழக்கின் 3வது வகை குழுவுக்குறி. ஓலை அப்படின்றது திருமுகம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது என்ன வகை? அப்படியே வார்த்தையே மாறி இருக்கு, அப்போ அது மங்கலம். ஓலை வந்திருக்கு, ஓலை வந்திருக்கு. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், அது இல்லையா? அதை நம்ம திருத்தமாக நாகரிகமாக யூஸ் பண்ணோன்னா திருமுகம், அது மங்கலம் அப்படின்ற அந்த கேட்டகரியில் வரும். கருப்பு ஆடை நம்ம வெள்ளாடு அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னா அது என்ன வகை? அதுவும் மங்கலம் தான். சரிங்களா? ஒரு நாகரிகமாக ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது மங்கலம். அக்ரிணை பெயர்களில் இம் என்பதற்கு பதிலாக வரும் எழுத்து எது? அக்ரிணை பெயர்களில் இம்முக்கு பதிலாக என்ன வரும்? இன் வரும். 2 சொல்லி இன்னு. அக்ரிணை பெயர்களில் இம்முக்கு பதிலாக வருவது இன். முதற்போலி என்றால் என்ன? முதற்போலியில் முதல் எழுத்து முற்றுப்போலி. முற்றுப்போலி அப்படின்னா என்னது? அனைத்து எழுத்துக்களும் மாறியும் பொருள் மாறாமை, அதுதான் முற்றுப்போலி. முற்றுப்போலியில் அனைத்து எழுத்துக்களும் மாறி இருக்கும், ஆனால் பொருள் மாறாது. நம்ம 5க்கு பதிலாக 5 அப்படின்னு யூஸ் பண்ணுறது அது ஒரு முற்றுப்போலி. கீழ்கண்டவற்றில் எது மருவு? கோவை தான் இல்லையா? கோயம்புத்தூர், கோவை, அதான் மருவு சொல். சாம்பல் அப்படின்றது சாம்பர் என்பது மாறி இருக்கு, அப்போ என்னது? கடைசி எழுத்து மாறி இருக்கு, கடைப்போலி. தகுதி வழக்கின் முதல் வகை என்ன? தகுதி வழக்கின் முதல் வகை இடக்கரக்கல். இடக்கரக்கல், மங்கலம், குழுவுக்குறி தான் தகுதி வழக்கோட 3 வகைகள். அதோட முதல் வகை இடக்கரக்கல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை மாற்றி கூறுவது என்னது? இடக்கரக்கல். அதை சிறுநீர் கழித்து வந்தேன் அப்படின்றத நம்ம கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? இடக்கரக்கல்.
போலியின் இரண்டாவது வகை என்ன? போலி முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலின்னு சொன்னோம். அப்போ போலியின் இரண்டாவது வகை என்னது? இடைப்போலி, நடுவில் வர்றது. சொல்லின் முதல் எழுத்து மாறியும் பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா, முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்கு, பொருள் மாறலைன்னா அது என்னது? முதற்போலி. குழுவுக்குறி என்பது யாருக்குள் பயன்படுத்தும் சொற்கள்? ஒரு குழுவுக்குள்ளார, யானை பாகர்களுக்கு தனியாக, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவங்க மட்டும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது என்னது? ஒரு குழுவினருக்குள் மட்டும் பயன்படுத்தப்படும் சொற்கள் தான் குழுவுக்குறி. செத்தார் என்பதற்காக பயன்படுத்தப்படும் மங்களமான சொல் என்னது? இயற்கை எய்தினார். துஞ்சினார் அப்படின்ற வார்த்தை கொஞ்சம் நடுக்காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். போலியின் மூன்றாவது வகை என்ன? முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி. அப்போ மூன்றாவது வகை கடைப்போலி. முற்றுப்போலி நான்காவது வகை. சொல்லின் இறுதி எழுத்து மாறுவது எது? சொல்லின் இறுதி எழுத்து, கடைசி எழுத்து மாறி இருக்குன்னா அது கடைப்போலி. நிலம் அப்படின்றத நிலன் அப்படின்னும், முகம முகன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னா அது என்னது? ரெண்டுத்துலையுமே கடைசி எழுத்துக்கள் தான் மாறி இருக்கு, இது கடைப்போலி. சரிங்களா? இது தமிழ் இலக்கணமில் மிக முக்கியமான 2000 வினாக்களில் டே 7க்காக வீடியோ. நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட பிடிஎஃப்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்டில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் பிடிஎஃப்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலோட டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோட டீட்டெயில்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணிகிட்டே இருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.